வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். ஒவ்வொரு தேர்தலுக்கும் மக்களுக்கு என்ன வாக்குறுதி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு முன்னாடி இது எழுதப்பட்ட ஒரு விதியாகவே இருந்துச்சு. அண்ணாதுரை காலத்தில் ரூபாய்க்கு 3 கோடி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரூபாய்க்கு 3 கோடி அரிசி போட முடியாதியா அப்படின்னு காமராசர் சொன்னாராம். உன்னை ஏழை மக்கள் பூரா அவனே போடுறோம்ன்றே இந்த சாமியார் பே பண்ணுங்கன்னா கல்யாணம் காட்சி வழிந்தா தான் தெரியும். அதனால தர்றோம்ன்றாரு. இவன் முடியாதுங்கிறான் யாரு? காமராசர். எது இப்போ சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய்க்கு 3 கோடி கொடுக்கவே முடியாதுன்னு காமராசரை எடுத்து சொன்னார். இல்லை நான் கொடுப்பேன் அப்படின்னாரு. ஆட்சிக்கு வந்த உடனே கொடுப்பேன் அப்படின்னு அண்ணாதுரை சொன்னார். 2 பேர்த்துக்கு கடுமையான பயிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் வரும்போது இதே பேச்சா இருந்துச்சு. அப்போ பஞ்சகாலம், அரிசி நெல் கேழ்வரகு இதெல்லாம் ரொம்ப காணாத காலம். மழை தண்ணி இல்லை, விவசாய நிலப்பரப்புலாம் அப்படி கிடையாது, நவீனமான இயந்திரங்கள் கிடையாது. ஒரு எனக்கு தெரியவே 6 மாதம் 8 மாதம் 6 மாதம் ஆகும். ஒரு சிங்கப்பூர் சம்பா வாங்கி அதெல்லாம் 6 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம விதைக்கணும், நடணும். இப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போத்தே 3 மாதம் ஆயிடுச்சு, 4 மாதம் ஆயிடுச்சு. நவீன காலத்தில் விஞ்ஞானம் வளர்ந்தவொன்னே நம்ம மாற்றிட்டோம், விவசாய முறையே மாற்றிட்டோம். அப்போ அப்படி கிடையாது. ஒழுங்கான மழை இருக்காது, தண்ணி இருக்காது, மோட்ரு உழவு இருக்காது, வசதி இருக்காது. கம்மா தண்ணியை வச்சுட்டேன் பாசனம், நீர் இறைச்சித்தே ஊற்றணும். அப்படிங்கிற காலத்தில் நமக்கு உரிய நெல்லெல்லாம் நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் ரூபாய்க்கு 3 கோடி அரிசின்ட்டார்ல, ரொம்ப பலமாக போச்சு. நாடு முழுவதும் பெரிய அளவில் ரீச்சாக போச்சு. ஏழை மக்கள்கிட்டலாம் ரொம்ப வரவேற்பாச்சு. அவர் இங்கிட்டு தமிழில் வள்ளின மில்லியனத்தோட பேச இதாக்குன்னு பேச மக்களை கவர்ந்துட்டாரு அண்ணாதுரை. அப்புறம் கடைசியில் மதுரையில் வந்தவொடனே ஒரே ஒரு வார்த்தை பேசினார் அண்ணாதுரை. ரூபாய்க்கு 3 கோடி அரிசி இல்லையே முச்சந்தியிலே சவுக்கடி, இதுக்கு தயாரா காமராசர் அப்படின்னு ஒரு கேட்டார். இது உத்தரவாதம், பயங்கரமான உத்தரவு. பத்திரத்தில் எழுதி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏழை மக்களுக்கு குத்திட்டான் மடன்னு குத்துனவன. அப்புறம் 1 மாதம் 2 மாதம் 1 வாரம் 2 வாரம் போட்டார், போட முடியல. அப்புறம் ரூபாய்க்கு 1 கோடின்னு போட்டார். அது போட முடியாதுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சு. ஆனால் அப்புறம் உங்க போய் சொல்றாங்கிறத மக்கள் யாரும் தெரிவிக்கல சரியா. அப்போ தேர்தல் ஒவ்வொரு வாக்குறுதியாக மாறி கடைசியில் கலைஞர் என்ன சொன்னார்னா 2006 எல்லா வீட்டுக்குமே டிவி அப்படின்னாரு. டிவி அப்படின்னாரு. டிவின்னா அப்போ பெரிய சாதாரணர்கள் வாங்க முடியாத கிட்டம். அப்போதே பரவிக்கிட்டு வருது எல்லார் வீட்லேயும் டிவி பரவிக்கிட்டு வந்தேன். எல்லாருக்கும் நான் டிவி கொடுத்தவன். இது எப்படி சாத்தியம்னு எதிர்கட்சி ஜெயலலிதா எல்லாருமே பேசிக்கிட்டே வந்தாங்க. அப்போ எல்லா டிவி ஒரு டிவி 2994 ரூபாய்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. 2994 ரூபா ஒரு டிவி. 1 கோடி டிவி டெண்டர் பொம்பாய்க்காரன் தான் எடுக்கிறேன், பொம்பாய் நிறுவனம் தான் எடுக்கிறேன். கலைஞர் ஸ்டாலின் அனுப்பிவிட்டு அடிக்கடி அந்த ஏழை விட்ட நிறுவனம் போய் டிவி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிற அடிக்கடி போய் பார்ப்பாங்களாம். என்ன காரணம்னா இது காலம் முழுக்க நமக்கு பேர் சொல்லணும், ஏழை மக்கள் பயன்படுத்துறது. இதுல யாருமே லஞ்சம் லாவண்யம் யாருமே கமிஷன் யாருமே இதுல வாங்கிடக்கூடாது. காலம் முழுக்க இது நம்ம பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு கருணாநிதி திட்டம் வச்சாரா அமைச்சரவை கூப்பிட்டு. ஆக மொத்தத்துல ஸ்டாலின் அடிக்கடி போயிட்டு வந்ததா, பம்பாய் நிறுவனம் டிவி தயாரிக்கிற நிறுவனத்துக்கு அடிக்கடி போயிட்டு வந்ததா கூட ஒரு செய்தியெல்லாம் இருக்கு. அதே மாதிரி டிவி பூரா 1 கோடி டிவி கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு டிவில. என் வீட்டுல ஓடுற கூட கலைஞர் டிவி இன்ன காலம் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அது இலவசம் கொடுக்கறது தப்பு, வாங்குறது தப்பு, அதெல்லாம் தனியா இருக்கட்டும். ஆனா வாக்குறுதியில ஒரு வாக்குறுதி சொன்னாங்க டிவின்னு. இது வரைக்கும் லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு பொருள் வீட்டுக்கு சேர்ந்துச்சுன்னா அது கலைஞர் டிவி மட்டும்தான். எத்தனை வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு? 15 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கு, 20 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒருத்தர் வீட்டுல டிவி. இது வரைக்கும் அப்படியே போச்சுனால லேசா போனோடனே ஒரு 20 ரூபாதே செலவு நேசா சரியாகி திருப்பி கொண்டாந்து வீட்டுல வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான் டிவி. எல்லாரும் சோர்ல மாற்ற டிவியை நம்ம வாங்க முடியாது. எல்லாரும் எல்ஐஜி டிவி வாங்க முடியுமா? 25,000 ரூபா அந்த அளவுக்கு என்ன வாழ்க்கை முறை உயரல. அரசு ஊழியர், கான்ட்ராக்டர், பெரிய ஆள்லாம் பண்ணலாம். இன்னும் ஏழை ஜனங்கள்ட்ட என்ன கலைஞர் டிவி தான் பல பேர் வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் டிவி இல்லாத வீடுகள் நிறைய இருக்கு. ஆக அது நம்ம பேர் சொல்ல ஒரு திட்டமா இருந்துச்சு. நம்ம அதை எல்லாருமே பாராட்டினாங்க, இன்னும் வரைக்கும் பாராட்டுறாங்க. அது ஆச்சரியமான விஷயம் தான். எல்லார் வீட்டிலும் ஒரு டிவி எந்த பாட்டும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அதெல்லாம். அப்ப அதுல லஞ்சம் வாங்கல, அதுல கமிஷன் வாங்கல, காலம் முழுக்க நம்ம பேர் சொல்லணுங்கிறதுக்காக கலைஞர் பார்த்த திட்டம். இது ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்து ஜெயலலிதா 2011 ஒரு போட்டுச்சு. எல்லார் வீட்டிலும் மிக்சி கிரைண்டர்னு சொல்லிச்சு. சரி, ஒன்னு மிக்சி கிரைண்டர் டிவி இருந்துச்சு, இன்னும் மிக்சி கிரைண்டர் தானே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு எல்லாரும் மாறி குத்துனாங்க. குத்துன உடனே மிக்சி கிரைண்டர் ஜெயலலிதா கொடுத்துச்சு. ஆனா அதனுடைய டெண்டர் 4,00,000 ரூபா, 4,850 ரூபாயாம். ஒரு மிக்சி கிரைண்டர் 2 கொடுக்குறது. போட்டவன டொப்புன்னு வெடிச்சிருச்சு, அனைத்து வெடிச்சிருச்சு. தூக்கி ஓரமாத்தி குப்பையில விட்டேன். அப்பயே இரும்பு தகர வாங்குறேன் வந்தேன், 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன். ஒரு நாள் ஓடல, ஒரு மாசம் ஓடல. ஜெயலலிதா கொடுத்தது அந்த 4,850 ரூபாய் வீணா போச்சியா, கடல்ல ரூபாய் கிழிச்சு போட்ட மாதிரி ஆகி போச்சு ஜெயலலிதா. எதுக்கு நான் அதை சொல்ல வரீங்கன்னா, அதுல அதிகப்படியா நீங்க கமிஷன் வாங்கிட்டு அதனால யாருக்கும் பயன்படல. அதிகப்படியான கமிஷன் வாங்கி நீங்களும் கம்பெனிக்காரன் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு கடைசியில ஏழை மக்களுக்கு பயன்படல, நாட்டு மக்களுக்கு பயன்படல. ஒரு வீட்டுக்கு 5,000 ரூபாய் மெனிக்கு சும்மா கிழிச்சு போட்ட மாதிரி போச்சு. உங்க மிக்சி கிரைண்டர் எங்க ஓடுது? எங்கப்பா ஓடுது? தாலிக்கு தங்கம்.
அடுத்து ஒரு திட்டம், தாலி தினமா கல்யாணம் பண்ண போறேன், ஒருத்த வீட்டுக்கு ஒரு கல்யாணம் பண்ண தெரியாதா, அதோட சரியா போச்சு, ஒரு தாலி தங்கம் கொடுக்குறீங்க. ஆனா அந்த திட்டத்தை அவர் வந்து படிப்பிட்டார். லேப்டாப்னு படிப்பிட்டார். கலைஞர் வந்த பேர் வந்து ஸ்டாலின் அதெல்லாம் படிப்பிட்டாங்க, எல்லாரும் படிப்பு. இப்ப கடைசியில் என்ன ஆச்சு, அதுக்கு பதில் 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபான்னு சொல்றாங்க. இது ரூபா திட்டம். ஆனா மாறி மாறி சொல்றீங்க. செயலாம் கொடுத்தா ரொம்ப ஒஸ்ட்டுப்பா, ஏய் ரொம்ப படுமோசம்ப்பா, அதெல்லாம் தூக்கி 5000 கிழிச்சு போட்ட மாதிரியா ஒரு தலைக்கும். இதெல்லாம் தேவையாமா? ஒண்ணுமில்லாம சொல்லிக்கிறாம செத்து போனேன், உனக்கு எதுக்கு இவ்வளவு பணம், இவ்வளவு லஞ்சம் லாவணியா? ஏழை ஜனங்கள்கிட்ட வரும்போது எப்படி கொடுக்கணும்? காசு வாங்கலாமா? அதுல 100 ரூபாய் காசு வாங்கலாம், இங்க வந்தா சாடிடாதா? இந்த மாட்டிக்கிறிச்சு என்ன பண்ணுவேன்? நீங்க பேர் சொல்லுங்க, மிக்சி கிரைண்டர்னு சொன்னா உங்களை ஓட விரட்டி போடுங்க அண்ணா காரணம். என்ன மிக்சி கிரைண்டர் கொடுத்த நீ? காசுகளை கிழிச்சு போட்டுட்டு நீங்க வாங்கி காசு குமுடிச்சா போடுறதுக்கு இவனா கிடைச்சேன், நாங்களா கிடைச்சேன்? எங்க தலையில போட்டு 5000 ரூபாய் 8000 ரூபாய் எழுதிட்டு போறதுக்கு பயன்படுது படல. நான் கொடுத்தக்கூடிய பொருளை பழுது இருக்கான்னு சவால் விட்டு கேட்கணுமியா? அதே அரசியல்வாதி அதே அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியும் அழகு என்ன ஆச்சு? ஆனா இப்ப மாசம் 1000 ரூபான்னு வச்சு திட்டமே மாறிச்சு. பொங்கலுக்கு 2500 எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. இப்ப இவர் பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போறதா ஒரு பேச்செல்லாம் அடிபட்டுட்டே இருக்கு. ஆக தேர்தல் முறைகள் மாறிக்கிட்டே வருது. ரூபா கொடுத்துருவான், பொருளா வேணாம், இப்ப ரூபா கொடுத்ததை நினைச்சு பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வேற வர்றாங்க. இதுக்கும் கோர்ட்டு தடவுதா பொருளையா நமக்கு தெரியாது. ஆனா என்னுடைய கருத்து, மாசம் 1000 ரூபாய் கொடுத்ததுங்கிறது வந்து ஏழை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயங்கரமா பயன்படும். அது என் கண்ணால நான் பார்த்தேன். திமுகவுக்கு ஜால்ரா கொட்டி நீங்க சொல்ல வேணாம், உண்மையை பேசுறேன். நான் திமுகவுக்கு ஜால்ரா கொட்டுற அளவுக்கு எனக்கு தேவையும் இல்லை. ஆனா அந்த ஏழை மக்கள் படக்கூடிய 1000 ரூபாய் வாங்கினவொடனே 1ஆம் தேதி ஆயிட்டு அந்த 1000 ரூபாய்க்கு என்னென்ன எஸ்டிமேட் போட்டு வாழ்றாங்கிறது கீழ்மட்டத்துல வந்து இறங்கி பார்க்கணும். கொத்தனார் வேலை பார்க்குறவன், கிராம வேலைக்கு போறவன், கூட்டுறவன், பெருக்கிறவன், பல்கிற பெட்ரோல், அந்த 1000 ரூபாய் எவ்வளவு பெரிய தொகையா அவங்களுக்கு பயன்படுதுங்கிறத நான் நேரடியா கண்ணால பார்த்தேன். தமிழக்கார வந்து ஒருத்த வீட்டுல நின்றுக்கிட்டு இருக்கேன். 2 நாள் ஓடி ஒளியுது அந்த அம்மா. வந்து உட்காந்து 9 மணி வரை உட்காந்துட்டேன். 9 மணி வரை உட்காந்து அந்த அம்மா கேட்டுட்டு கொத்தனார் வேலை பார்த்துட்டு காசு இல்லைன்னு அது ரோட்லயே ஒரு கடையிலே படுத்துருச்சு. அவன் பார்த்துட்டு என்ன 1 மணி ஆச்சு இன்னும் வரக்கானா அப்படின்னு ஓடி போயிட்டேன். என்ன காரணம்? அடுத்த நான் 1ஆம் தேதி ஆச்சு, கலைஞர் பணம் ஏறிச்சு, ஸ்டாலின் கொடுத்து விட்டு 1000 ரூபாய் பணம் ஏறிச்சு, கூப்பிட்டு விட்டு இருந்தாலும் கொடுத்து விட்டுச்சு. அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கௌரவ குறைச்சல் அது காப்பாத்துச்சு அந்த 1000 ரூபாய் நான் கேட்கிறேன். அப்ப அந்த 1000 ரூபாய் கௌரவத்தை பாதுகாத்தவனை நினைச்சுதானே பார்ப்பாங்க. நீங்க என்ன வேணா கூட்டி வச்சுட்டு போங்க, ஏடிஎம்கே, பாரதிய ஜனதா, விஜய், என்ன வேணா நினைச்சிட்டு போங்க. ஆனா அந்த கௌரவத்தை காப்பாத்துனது விஜயா காப்பாத்தினாரு, எடப்பாடியா காப்பாத்தினாரு, மோடியா காப்பாத்தினாரு, அந்த ஸ்டாலின் கொடுத்த அந்த 1000 ரூபாய் காப்பாத்துச்சு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, திட்டத்துல இந்த 1000 ரூபாய் கொடுத்தல ஒண்ணு நம்ம 10,000 கூட கொடுங்க ஏழைகளுக்கு, நான் வேணாங்கல. ஆனா நலத்திட்டங்கள் இது எதுல கை வச்சிருக்கேங்கிறத வெள்ளை அறிக்கை கவர்மெண்ட் விடணும். நான் அதை சொல்றேன். இந்த 1000 ரூபாய் கொடுக்கலைனால், எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கலைன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம், நாட்டு மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம். மாசம் ஏறக்குறைய ஒரு 1500 கோடி 2000 கோடி வரல. இதை கொடுக்கலைன்னா என்னென்ன நலத்திட்டம் நடந்திருக்கும், அந்த நலத்திட்டத்துல வரக்கூடிய பலன் எவ்வளவு ரூபா அப்படிங்கிறத கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கை விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நலத்திட்டங்கள் நாட்டுல நடந்தாத்தே வாழ்க்கை மேம்படும். ரூபாயை கையில் கொடுத்துருவோம்னா வாழ்க்கை மேம்படாது, வாழ்க்கை அப்படியே அழிஞ்சு போகும். அதுக்காக சொல்றேன். கொடுத்துட்டியே அவர் ஸ்டாலின் எடப்பாடி தான் நான் வந்தவன 1500 கொடுக்க போறேன் அப்படின்ட்டாரு. போட்டோ ஓட்டியா நீங்க நினைக்கிறீங்க? அங்கே மகாராஷ்டிரா ஒவ்வொருத்தர் பீகார்ல 2000, தொழில் பண்றதுக்கு 10,000. தேர்தல் அரசியலுங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் பொதுவானதா இருக்கு. நான் இந்த மாநிலத்துக்கு நான் சொல்லல, எல்லா மாநிலத்துக்கும் பாரதிய ஜனதாக்காரன் இங்க வந்தா இலவசம் பேசி அந்த மாநிலத்துல இலவசத்தை அள்ளி வீசிக்கிட்டு இருக்கேன். அங்கே சும்மா தண்ணி மாதிரி அரைச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது முடிஞ்ச உடனே இலவசம் கொடுக்காதுன்னு அவன் சும்மா கத்துறது. ஆனா அதே மாநிலத்துல போனா பேர் இலவசமா கொடுக்குது. இப்படி காரணம் இருக்கு. ஆக மொத்தத்துல நான் ரூபா கொடுக்க வேணாம்னு சொல்லல. அந்த ரூபா கொடுத்ததால என்னென்ன நலத்திட்டங்கள் நின்று போச்சு, நாட்டுக்கு மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மேம்படும் படாதுங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கை கவர்மெண்ட் விட்டா நல்லா இருக்கும்னு என்னுடைய வேண்டுகோள்.